உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பொண்ணு பார்க்க வராங்கடி. என்னடி சொல்ற? எக்ஸாம்க்கு வந்துட்டு வீட்ல பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ற? ஆமாண்டி, என்ன எக்ஸாம்க்கே அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. நானே அப்பாக்கு தெரியாம தான் வந்தேன். யார்டி மாப்பிள்ள? போய் பார்த்தாதாண்டி தெரியும். இது லாஸ்ட் எக்ஸாம்டி. ஆமா, எனக்கு படிப்பே இதோட லாஸ்ட். அதுக்கப்புறம் கல்யாணம் அது இதுன்னு போயிடும். அதுக்கேண்டி ஒரு மாதிரியா இருக்க? பிடிக்கலடி. வேண்டாம் வேண்டான்னு சொன்னா யாருமே கேட்கல, தடுக்கவும் முடியல. ரெடி ஆகுறேன்னு சம்மதிச்சிட்டியா? என்னோட சம்மதம் யாருக்கு வேணும்? காவேரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, இப்ப இவனை வேற சமாளிக்கணுமா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இரு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க காவேரியை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. ஏற்கனவே அவ டென்ஷன்ல இருக்கா. நீங்க வேற அவளுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமாங்க, அவளை விட்டுருங்க, பாவம். காவேரிக்கு கல்யாணங்கிறது அவர் எனக்கு கொடுத்த வாக்கு. அது நான் பண்ண முடிவு. ஆனா ராசு மாமா வேற முடிவு எடுத்துட்டாரேக்கா. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. அது எப்படி நான் இருக்கும்போது இன்னொருத்தன் காவேரிய பொண்ணு பார்க்க வருமா? இடையில இன்னொரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்ல. இல்லக்கா, வராங்கக்கா. எனக்கு காவேரி வேணும்க்கா. அவளை வேற யாருக்காவது கட்டி கொடுத்தா என்னால தாங்க முடியாதுக்கா. டேய், ஏன்டா இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா தாஸ் உனக்கு? ஏன்க்கா என்ன திட்டுற? இங்க பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஆனா ராசு மாமா மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவர் ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு சொல்றாரு. அவர் உன்னை ஏமாத்த போறாருக்கா. அதையும் பாத்துருவோம் தாசு. என் கூட குடும்பம் நடத்தினாரே தவிர அவருக்கு என்னை பத்தி சரியா தெரியல. இப்படியே சொல்லிட்டாரு. ஏற்கனவே நகை தரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு. இப்ப பொண்ணை குடுக்கறன்னு சொல்லி அதையும் ஏமாத்த போறாரு. உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருக்கா. என்ன சொன்னாலும் நீ ஏமாந்துருவேன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. தாசு, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பாரு. நான் ஏமாறேனா இல்ல என் மச்சான் ராசு ஏமாறாரான்னு நீயே பாரு. தாசு, சொல்லுக்கா. நீ போய் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி வா. எதுக்குக்கா? எங்க போறோம்? கேள்வி கேட்காத, நான் சொன்னதை மட்டும் செய். சீக்கிரம் கிளம்பு. சரிக்கா. அம்பலத்தாரே, உங்க ஜாதகத்துல எந்த கட்டம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா கட்டத்திலையும் நான் தான் இருக்கேன். அதோட பலனை சீக்கிரத்திலே அனுபவிப்பீங்க. நான் வரேன். என்ன காவேரிய பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமா. நீங்க யாரு? காவேரிய கட்டிக்க போற பையனோட அக்கா. என்னம்மா சொல்றீங்க? நாங்க தான் காவேரிய பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? தாசு, இவன் தான் என் தம்பி. காவேரிய கட்டிக்க போற பையன். பேரு தாசு. அப்பா, என்னப்பா இது? என்னன்னு தெரியலடா. என்னம்மா இது? புது பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை தீரணும்னா நீங்க பாட்டுக்கு திரும்பி போயிருங்க. அதான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இத பாருங்கம்மா, எங்களை ராசம்பளையா பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காரு. எங்களையும் ராசாமலம் தான் வர சொன்னாரு. அப்படிலாம் அவர் செய்ய மாட்டாருங்களாம்மா? உங்களுக்கு அவரை பத்தி அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு.
எங்களையும் வர சொல்லிட்டு உங்களையும் வர சொல்லிருக்காரு பாருங்களேன். ஏமா இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற விஷயம்னாலே 4 பேர்கிட்ட சொல்றது சகஜம் தானம்மா. அந்த மாதிரி நாங்களும் பொண்ணு பார்க்க போறோம். எங்களை ஏன் தடுக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு காவேரியை கட்டித்தர முடியாது. அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏற்கனவே காவேரிக்கு கல்யாணங்கிற ஒரு விஷயம் தாசோடதாங்கிறது முடிவாயிருச்சு. என்னது, முடிவே பண்ணிட்டீங்களா? அத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. யார் முடிவு பண்ணது? பொண்ணும் மாப்பிளையும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இல்லம்மா, இதெல்லாம் நம்ப முடியாது. நீங்க வெளியே விடுங்க, நாங்க அவர்கிட்டயே பேசிக்கிறோம். அப்போ நான் சொல்றத நீங்க நம்பலல்ல? இல்லம்மா. தாசு, உன் போனை காட்டுறா. என்னப்பா இது? அந்த பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ணிருக்கும் போலே. அப்புறம் எதுக்குப்பா நம்மள பொண்ணு பார்க்கற சொன்னாங்க? தம்பி இருங்க தம்பி, அவங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது. ராசம்பளம் பெரிய மனுஷன், நல்லா விசாரிச்சுக்கலாம். ஏங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதான் போட்டோ பூரா லவ் ஜோடியா இருக்கு. இது மாதிரி பொண்ணு எனக்கு வேண்டாம். நான் வரலப்பா, நம்ம கிளம்புவோம் வாங்க. டேய் இருடா, இதுல ஏதோ குழப்பம் இருக்குடா, அவசரப்படாத. குழப்பமா இருக்கா? ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு குழப்பம்? ஒருவேளை கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நீங்க போட்ட திட்டமா இருக்கும்ல? ஆமா, நான் போட்ட திட்டம் தான். ஏன் தம்பிய லவ் பண்ணிட்டு எவனோ ஒரு காளி பையல கல்யாணம் பண்றதுக்கு நான் விட்டுருவேனா சொல்லுங்க? தொலைச்சிட மாட்டேன். அம்மா, என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன், ஊர் தலைவர் வேற. ஒரு மரியாதைக்காவது அவரை பார்த்து பேசிக்கலாம். நீங்க என்ன பேசிட்டு இருந்தாலும் காவேரிக்கு உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்காது. என் தம்பிக்கும் காவேரிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அத மீறி நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்காது. அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு உங்க பையனே உயிரோட இருக்க மாட்டான். நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்பா வாங்கப்பா, நம்ம போயிடலாம். பரவாயில்லையே, நல்லபடியா வளர்த்து வச்சிருக்கீங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க தம்பிய. பெரிய மனுஷன் நம்பி கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப நம்ம முகத்துல கரிய பூசிட்டாருல. இல்லைங்க ஐயா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட ஒரு போன் போட்டாவது பேசிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆரம்பமே சரியில்லை. பிரச்சனை உள்ள பொண்ணை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனோம்னா அப்புறம் எங்க வீடே விளங்காம போயிடும்பா. வாங்க கிளம்பலாம். அம்பலத்தாரே, எப்பவுமே உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தானே என்னோட வேலை. இப்ப கூட பாருங்க, இந்த நிமிஷமும் உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் போட்டோஸ்லாம் அனுப்பி வச்சிருக்கேன். பாருங்க, சந்தோஷமா இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.